சென்டர் ஸ்டாண்ட் எப்படி ப்ரோ நிறைய இதில் போட மாட்டாங்க, வராது ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே. அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு யூஸ்வலாக வராது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் கேடிஎம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு மோட்டார் சைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் எஸ்கேப் ப்ரோ எக்ஸ்பி அப்படின்ற ஒரு ஸ்மால் ரைடு, ஒரு 100 கிலோமீட்டர் வந்து மகாபலிபுரம் முடிய வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வர வேண்டிய ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வரணும். நீங்களும் வந்து ஒரு கேடிஎம் பைக் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதில் வந்து கலந்துக்கலாம். ஒரு ஃபார்ம் மட்டும் இப்போ வந்து ஃபில்லப் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படியே வந்து மற்ற ரைடர்ஸ் இன்னும் வர வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா 6 மணி சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 7 ஆகிடுச்சு. அது வரைக்கும் அப்படியே மற்ற பைக்கோட ப்ரைஸ் அப்புறம் மாடல்ஸ் வந்து எண்டூரோ ஒரு மாடல் வந்து வந்திருக்கு, அங்கே இருக்குது. அதையும் அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கலாம். அப்படியே எண்டூரோ மாடல் பைக்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இங்கே 2ல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒருக்கு எண்டூரோ. இந்த பைக் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 4,12,000 ப்ரைஸ் வந்து இருக்குது. ஹைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஆஃப் ரோடுக்கு எதுலேயும் இடிக்காத அளவுக்கு. ஆஃப் ரோட் பைக்னாலே ஹைட் வந்து அதிகமாக தான் இருக்கும், கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராக கொடுத்துருவாங்க. பட்டு இந்த கிராஷ் பார் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கீழே வந்தால் கண்டிப்பாக ஒடியும். ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக வாங்கி போடுறது பெட்ரு. டயர்ஸோட பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா க்ரிப்புக்கு செம்மையாக இருக்குது. பட்டு வேறு ஏதோ பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஃபோக்ஸ் வீலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட்டு 390cc தான் இதுவும். டிஸ்பிளேவை அப்படியே சும்மா ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிஸ்பிளேலாம் இது வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. கலரில் கொடுத்துருப்பாங்களா இல்லை மேலே கேப் கொடுத்துட்டாங்க. இந்த ரெடி டு ரேஸ் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். கோப்ரோவில் வீடியோ எடுத்தாலே ஒரு மாதிரி வந்து பிளர்ராக வர மாதிரி காட்டுது. பட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பட்டன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, எதுவும் கொடுக்கல. கில் சுவிட்ச் வந்து சூப்பராக நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பட்டு 4,12,000ன்றது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஹெட்லேம்ப் அப்படியே பார்த்துக்கலாம். ஹெட்லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது 650 பைக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சில ஃபாரின்லலாம் பார்த்துருக்கேன் இந்த யூடியூப் வீடியோவில். அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஃபோக்ஸ் வீல் தான் பள்ளமேடுக்கு வளைஞ்சி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப செம்மையாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நார்மலாக உடஞ்சிருச்சுன்னா ஈஸியாக அலாங்கி போட்டு ஈஸியாக கழட்டி நம்மளே மாட்டிக்கலாம். சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே மற்ற பைக்ஸை போய்ட்டு பார்ப்போம். ஆர்சியோட இந்த ஹெட்லாம்ப் இதனால் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்குது. பட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். 200 மட்டும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு மாடலோட ப்ரொஜெக்டர் வச்சு கொடுத்தாங்கன்னா செம்மையாக சேல் ஆகும் இது. மற்றபடி இருக்கிறதுலாம் டியூக். ஆனால் 250 தான் வந்து செம்மையாக இருக்கிறதுலே சேல் ஆகிட்டுருக்கு. அஸ்கோர்னா இவரை கூட வந்து யாருமே வந்து கண்டுக்கவும் மாட்டுறாங்க. இதுவும் டிசைனிங் கொஞ்சம் ஓகே. ஒருத்தராக வந்து வர ஆரம்பித்தாச்சு. இன்னும் சில ரைடர்ஸ்லாம் வந்து வரணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்த உடனே அப்படி வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். சஞ்சய் ப்ரோ இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பைக்கர்ஸ் வந்து வந்திருக்கோம். எல்லோரும் பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியே சைடில் காட்டுறோம் பாருங்கள். ஃபுல் பைக்கும் கேடிஎம் தான் அந்த சைடில் தெரியுதா. ஆல்ரவுண்டு பைக்ஸ் தான் ஃபுல்லாகவே நிற்கிது. நான் அப்படியே ஒவ்வொரு பைக்ஸையும் வந்து கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு அப்படியே நான் வந்து காட்டுறேன். கொஞ்சம் வந்து வெயில் அடிக்கவே கொஞ்சம் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சி வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வரல. ஒன்லி டியூக் மாடலு, அட்வென்ச்சர், அப்புறம் ஓல்டு மாடல் ஆர்சி அது மட்டும் வந்துருக்கு. எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்ஸை வந்து நிறையவே வந்து மாடிஃபிகேஷன் டிசைனிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே நிறைய பைக்ஸை வந்து சும்மா ஒரு ரவுண்டு வந்து கிட்ட அப்படியே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஏகப்பட்ட பைக்கர்ஸ், நிறைய கேடிஎம்ஸ். இன்னமும் சில பேர் வந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக வருவாங்க. இது இப்போ நியூவாக வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாடல்ஸ்.
ஃபுல்லாக டியூக்கு தாங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா 250 நிறைய இருக்குது. 250 மைலேஜும் சரி, பிக்கப்பும் சரி நல்லா இருக்கவே எல்லோரும் வாங்கிடுறாங்க. அஸ்கர்னா கூட அந்தளவுக்கு ஒரு பைக் இருக்குது அஸ்கர்னா ஒரு மாடல்ஸ். மற்றபடி எல்லாமே கேடிஎம் டியூக் தான். எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. நானே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. இதில் BS4 390 அப்படின்னு பார்த்தோன்னா இதோ ஒன்று இருக்குது. ஒன்று நம்ம மாடல் ஒன்று, அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு பைக்கு BS4 வந்து அந்தளவு கம்மி தான். ஓகே, வாத்தும் பார்த்திங்கன்னா ஒரு சில வாத்துலாம் வந்து இங்கே வந்து வளர்க்குறாங்க. அழகாக இருக்குது. அப்படியே வாத்தையும் வந்து பார்த்துடலாம். ஒரு 4-5 வாத்து இருக்குது. தண்ணிலாம் அழகாக குடிக்குது. செம்மையாக இருக்குது. லொக்கேஷனுக்கு அதுக்கும் வில்லேஜ் எஃபெக்டில் இருக்குது வாத்து. கொத்துமா, ஆனால் கிட்ட போனால் கண்டிப்பாக கொத்துறதுக்கு வந்து ஓடி வந்துடும். கிட்டக்க பார்க்குறோம். ஒன்று இங்கேயே வளர்க்குறாங்க போல். ஒரு மாதிரி கத்துது. ஓகே, நம்ம அப்படியே போவோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து செம்மையாக இருக்குது. வாவ், அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீச் தான் தெரியும். பீச் லொக்கேஷனை பார்த்தீங்களா? பைக்ஸ் ரெண்டும் செம்மையாக பஃபேலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதோ வந்துட்டேன். காலைல வந்து கொஞ்சம் சுற்றிட்டு வந்துட்டோம். அவர் கூட வேறு ஏதோ ரூட்டு. யார் கூட வந்தீங்க? அவர் சஞ்சய் கூட வந்துட்டோம். நீங்கள் பல்லாவரம் வந்து வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க? ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். நேராக வந்துட்டீங்க. ஸ்ட்ரைட்டாக ஏதோ வேறு ஒரு ரூட் அவர் சுற்றி கூட்டிகிட்டு வந்தார். கேட்டுட்டு லென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். லென்ஸ் ஏதோ கேட்டார். காலையே கால் பண்ணார். இல்லை நான் அதை சொல்லலை. இந்த லொக்கேஷனுக்கு உங்களை காணுமேன்னு கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் ஃபுல் ஃபேஸ் தெரியணுமா? கொஞ்சம் அப்போனா தலை கட்டாது ப்ரோ. கழுத்து போதும் விடுங்க. இது போதும். புரியல. அது ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அப்படி தான் தெரியும். பட் வீடியோவில் கரெக்டாக ப்ரோ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் கீழே தான். ஆமாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். எங்கே ப்ரோ ஆள் நம்மளே எடுத்துக்க வேண்டியதானா? வாங்கக்கா. ஓகே போதுங்க. இட்லி போதும். இது வடை. அடுத்தது பூரி. வைங்க. போதும். சாப்பிட்டு வாங்கிக்கிறோம். வேறு என்ன இருக்குது? பொங்கல் வேண்டாம். இதில் வேறு எதாவது இருக்கா பாருங்க. சட்னி சாம்பார் வேணா வாங்கிக்கிறேன். சட்னி மட்டும் கொஞ்சம் வைங்க. போதும். இல்லை கார சட்னி வேண்டாம். ஆம்லேட் பண்ணுங்க. இப்போ வச்சுருக்காங்க. உட்காந்து சாப்பிட்லாம். இது நின்று சாப்பிட்ருவோம். ஒரு பூரி, ஒரு ஆம்லேட், ஒரு 2 வடை. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக வந்து வீடியோ எடுத்துருக்கலாம். அப்படியே பீச்சு பார்த்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்குது.
ஜாலியாக வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்லாம். ஓகேக்கா. உங்கள் நேம்க்கா? பத்மாவதி. ஓகே. யூடியூப் சேனல் வச்சுருங்க. யூடியூப் கார்த்திக் 319. ஆமாம், அதில் போட்டு பார்த்தா வரும். கேகே 319 போட்டால் வரும். கேகே 390. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா தெரியும் அந்த சைடில் தெரியுதா, அந்த பக்கத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்ட்டு பைக்கை வச்சு எல்லோரும் வந்து ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்மளும் வந்து கிட்டே போயிட்டு வந்து பார்ப்போம். சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து கிளம்புறது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் அப்படியே அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே. பைக்கை வந்து ஆஃப் ரோடிங் டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப் ரோடிங் எக்ஸ்பர்ட் அவங்க. சும்மா அந்த ட்ரைனிங்ஸ் வந்து பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்காக வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்தா டைம் வந்து 8, 8:30 தான். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வரதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சுற்றி கூப்பிட்டு வந்துட்டார் நம்ம சஞ்சய் ப்ரோ. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டு லொக்கேஷன் மகாபலிபுரம் வந்தாச்சு. வந்துட்டு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 1-2 பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாடல் பைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பைக்ஸ் எப்போ எடுத்தாங்க, எப்படி ஓட்டத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்ற ரிவ்யூவே முடிஞ்சால் நான் அப்படியே எடுத்து போடுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. பைக் எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது இந்த பைக்கு? இது 1 இயர் ஆகுதுங்க. 1 இயர். என்ன காஸ்ட்டுக்கு ப்ரோ? எந்த ஷோரூமில் எடுத்தீங்க? ஷோரூம் அசோக் பில்லர் ஷோரூம் எடுத்தேன். 3.5 ஆன் ரோடு வந்ததுங்க. போக ஆக்சசரிஸ் எல்லாம் நான் தனியாக போட்டேன். காஸ்ட் அரௌண்ட் லைக் 40. கேமரா பற்றி பேசுங்க. ஆக்சசரிஸ் ஒரு 40-45,000. சென்டர் ஸ்டாண்ட் எப்படி ப்ரோ? நிறைய இதில் போட மாட்டாங்க, வராது ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே. அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு யூஸ்வலாக வராது. ஆனால் சென்டர் ஸ்டாண்ட் உங்களுக்கு செயின் மெயின்டெனன்ஸ்க்கு, வீல் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப பேடக் ஸ்டாண்டுக்கு பதில் இப்போ இது செட் பண்ணிட்டா எப்போ வேணால் நம்ம எங்கே வேணால் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செயின் டைட் பண்ணுறதுக்கு, செயின் லூப் பண்ணுறதுக்கு, வீல் மெயின்டெனன்ஸ்க்கு, இன்கேஸ் அதை ஃப்ளாட் டயர் இருந்ததுன்னா பங்க்சர் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு. சென்டர் ஸ்டாண்ட் நீங்கள் ஆஃபர் மார்க்கெட்டாக வெளியில் பண்ணீங்களா? ஆஃபர் மார்க்கெட்டு தான் வாங்க. எப்படி இந்த புதுப்பேட்டை அந்த சைடு? இல்லைங்க, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி மும்பையில் ஒரு கம்பெனி பண்ணேன். மேட்ஃபார்ட் பைக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கேடிஎம் அட்வென்ச்சருக்கு ஸ்டாண்ட்ஸ்னு யாரும் தனியாக பெருசாக பண்ணுறதில்ல. ஒரு 2 கம்பெனி தான் இருக்குது. அதில் இது பெட்டராக இருக்குன்னு பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது உங்களுக்கு. ஆஃப் ரோடிங் பண்ண முடியாது, அதிகமாக பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹைவேலலாம் இருக்கும்போது நான் மெயினாக டூரிங்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு இது சிட்டிக்குள்ளேயோ இல்லைனா லாங்காக மெயின் ரோட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் சென்டர் ஸ்டாண்டு. பட் ஆஃப் ரோட்லன்னும் போது கொஞ்சம் ஏதாவது இதில் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் ஸ்டாண்டு கண்டிப்பாக. பட்டு ஓகே ப்ரோ. மற்ற அட்வென்ச்சர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏதாவது வண்டி எப்படி இருக்குது, கண்டிஷன்? இப்போ இந்த மாடல் ஆக்சுவலி வர்றது இல்லைங்க. இதோட அடுத்த நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ டூரிங் அண்ட் அட்வென்ச்சருக்கு அது எடுக்கலாம். பக்கா ஆஃப் ரோடிங்க்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஆஃப் ரோட் பைக்ஸ், அது ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வெறும் ஆஃப் ரோட் மட்டும் ஓட்டுறீங்கும்போது, எனக்கு 50% ரோட் யூஸ்க்கும் 50% அட்வென்ச்சர் யூஸ்க்கும் பண்ணுறேங்கும்போது, ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அட்வென்ச்சர் 390 இஸ். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டியூக்கு ஆர்சியை விட வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆஃப் ரோடை பொறுத்த வரைக்கும். பட் பார்க்க தான் வண்டி வந்து பெருசாக இருக்கும். ஓட்டணும்னா ஏறி கொஞ்சம் ஓட்டினா குழந்த மாதிரி இருக்கும் வண்டி எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு டைம் தடாவில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், டெஸ்ட் ட்ரைவ் நல்லாயிருக்கும். மைலேஜ் இதெல்லாம் எப்படி ப்ரோ? இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆர்பிஎம் அரௌண்ட் 5-6,000 ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ணி 80 to 100 ஓட்டினீங்கன்னா ஈஸிலி நீங்கள் ஒரு 28 to 32 வரைக்கும் பண்ணலாம். நான் கேடிஎம் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக வந்து கொடுக்கும். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.
நீங்களும் இந்த மாதிரி கேடிஎம் ப்ரோ எக்ஸ்பியோட ரைடு வந்து வரணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நீங்கள் வண்டி எடுத்த அதே ஷோரூமில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ரைடுக்கு வரணுன்னா ரைடிங் ஜாக்கெட் ஷூலாம் லாங் ட்ரிப் போனால் தேவைப்படும். சின்ன ஸ்மால் ரைடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷூஸ் மட்டும் போட்டுக்கணும். கேடிஎம் பைக்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இருந்துன்னா போதும், இந்த ரைடு வந்து தாராளமாக வரலாம். எல்லாருமே வந்து அவ்வளோதான் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் வந்து பைக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பைக் அங்கே நின்றுட்டுருக்கு.